அல் குர்ஆனுக்கு விளக்கமாக வந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அவசரமற்ற பொறுமையுடன் கூடிய நிதானமான வாழ்க்கையாகவே இருந்திருக்கிறது. மனிதனுடைய இயற்கை தன்மை அவசரப்படக்கூடியதுதான். அல் குர்ஆனில் ஒரு இடத்தில் குலிகல் இன்சானு மின் அஜல், மனிதன் அவசரப்பட்டவனாகவே படைக்கப்பட்டுள்ளான் என்றும், மற்றொரு இடத்தில் வகானல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரமானவனாகவே இருக்கிறான் என்றும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறியதை வைத்து பார்க்கும் பொழுது மனிதனுடைய இயற்கையான தன்மை அவசரப்படக்கூடிய தன்மையாகும். ஆனால் அல்லாஹு தஆலா நிதானமானவன் என்பதற்கு, நிதானமாகவே நாம் செயல்பட வேண்டும் என்பதற்கு அல் குர்ஆனிலே பல உதாரணங்களை சொல்லியிருக்கிறான். ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறான், கலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ஃபீ சித்தத்தி அய்யாம், வானங்களையும் பூமியையும் அவன் 6 நாட்களில் படைத்தான் என்று சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய சக்தியை பற்றி உங்களுக்கு தெரியும். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அய்யகூல லஹு குன் ஃபயகூன். சூரா யாசீனுடைய கடைசி பகுதியில் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது அவனுடைய கட்டளை, அவனுடைய விடயம், அவன் ஒன்றை உருவாக்க நாடினால் ஆகுக என்று சொல்லுவான், அது உடனே ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய சக்தி என்பது காஃபுக்கும் நூனுக்கும் இடையில் இருக்கிறது. அதாவது குன், ஆகுக என்றால் அது உடனே ஆகிவிடும். அப்படி இருக்க அல்லாஹு தஆலா மேலே கூறிய திருமறை வசனத்தில் வானங்களையும் பூமியையும் படைப்ப 6 நாட்களில் படைத்தான் என்று சொல்லியிருக்கிறான். இந்த வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு அல்லாஹ்வுக்கு 6 நாட்கள் தேவையா என்று கேட்டால் அப்படி தேவையில்லை. அப்படியானால் ஏன் அல்லாஹ் 6 நாட்களில் இவற்றை படைத்தான் என்றால், அல் குர்ஆனுடைய வியாக்கியானிகள் ஒரு கருத்து சொல்லும் பொழுது, அடியார்களுக்கு அவசரப்படக்கூடாது, நிதானமாக செயற்பட வேண்டும் என்பதை படித்துக் கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா 6 நாட்களில் இந்த பிரமாண்டமான வானங்களையும் பூமியையும் படைத்தான் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால் எமது வாழ்க்கையுடைய சகல பகுதிகளிலும் கோணங்களிலும் அவசரப்படாமல் நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல் தெளிவாக தரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முற்பாடு இப்பூகோள உருண்டையின் மத்திய பகுதியில் மலைகளாலும் மலை குன்றுகளாலும் பள்ளத்தாக்காலும் அனல் கக்கும் பாலைவன மணலாலும் உருவாக்கப்பட்ட அந்த மக்காவுடைய பூமியில் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பச்சிளம் குழந்தை இஸ்மாயிலுக்கு நீர் புகட்டுவதற்காக தாகத்தினால் தனது பாதங்களை அந்த மணல் பாங்கான பூமியை தட்டி தட்டி துடித்து தாகத்தில் அழுது கொண்டிருந்த குழந்தைக்கு நீர் தேடி அங்குமெங்கும் சஃபா மர்வா மலைக்கடையில் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடிய பொழுது அல்லாஹ்வுடைய கருணை இப்பூகோள உருண்டையை வந்து இறங்கியது. ஜம்சம் என்ற கிணற்றில் இருந்து நீர் பாய்ந்தோடியது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தண்ணீர் அங்குமெங்கும் செல்லாமல் இருப்பதற்காக வளைத்து கட்டினார்கள். வரலாற்றில் சொல்லப்படுகிறது, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜம்சம் கிணற்றை அன்று கட்டியிருக்காவிட்டால் முழு உலகமெங்கும் அது ஆறாக ஓடி இருக்கும், அந்த நீர் முழு உலகத்துக்கும் பரவி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எங்கள் தாய் ஒரு அவசரத்தின் காரணமாக அதை செய்தார்கள். அந்த அவசரத்தில் அல்லாஹ் கோபப்படவில்லை.
அதனுடைய மாற்றீடை அவன் அதுக்கு செய்தான். இன்று முழு உலகத்துக்கும் அது ஆறாக ஓடாவிட்டாலும் முழு உலகத்தில் உள்ள மக்களும் குடிக்கக்கூடிய நிலைக்கு அந்த தண்ணீர் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்றாலும் அவசரப்படாமல் அதை அந்த கட்டாமல் விட்டிருந்தால், அவசரப்படாமல் இருந்தால் முழு உலகத்துக்கும் அது பரவி. நிதானம் தேவை. அதில் அதிகமான நலவுகள் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பிரதானமான மகன்மார்களிலே காபில் ஹாபில் என்ற இருவரும் முக்கியமானவர்கள். அந்த காபில் தனது சகோதரன் ஹாபிலுடைய அந்த மனைவி அழகானவள் என்பதற்காக பொறாமைப்பட்டு காபில் ஹாபிலை கொள்கிறார். ஷைத்தான் கொல்ல வேண்டும் என்ற ஊசலாட்டத்தை போட்டான். மனச்சாட்சி கொல்ல வேண்டாம் என்று சொன்னது. அதனை கேட்காமல் அவசரப்பட்டு கொண்டதன் காரணமாக கடைசியாக காலம் முழுக்க அவர் கஷ்டப்பட்டார். அவர் கை சேதப்பட்டவர்களில் ஒருவராக இருந்தார் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அவசரப்படும் பொழுது இப்படியான நிலைமைகள் ஏற்படும். இந்த சமூகத்தில் குடும்ப உறவுகளில் நாம் காணுகிறோம். தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே, பிள்ளைகளுக்கும் தந்தைக்கும் இடையிலே, அல்லது சகோதரர்களுக்கு மத்தியில், உறவினர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளின் காரணமாக அவர்கள் பாவிக்கக்கூடிய, அவசரப்பட்டு பாவிக்கக்கூடிய வார்த்தைகள் மரணத்துக்கும் வரக்கூடாது என்று சொல்லுவார்கள். சில நேரத்தில் பக்கத்தில் இருக்கும் கல்லால் அல்லது தடியால் எடுத்து தந்தை பிள்ளைகளுக்கோ அல்லது பிள்ளை தாய்க்கோ தந்தைக்கோ அல்லது சகோதரர்களுக்கு மத்தியிலோ அல்லது உற்றார் உறவினர்கள் அவர்களுக்கு மத்தியிலோ அடிக்கும் பொழுது உடனே மரணம் ஏற்படுகிறது. பின்பு காலமெல்லாம் கைசேதப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். இது அவசரத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு விபரீதமாக இருந்து கொண்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் மாத்திரமல்ல, சமூக வாழ்க்கையில் கூட எமக்கு ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள், ஒருவரை பற்றி, ஒரு சமூகத்தை பற்றி வரக்கூடிய தகவல்களிலே மிக நிதானமாக இருக்க வேண்டும். குடும்ப சமூக விவகாரங்கள் மாத்திரமல்ல, ஒரு நாட்டுடைய, ஒரு முஸ்லிம் சமுதாயத்துடைய, முழு உலகத்தையும் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும், தகவலாக இருந்தாலும் நாங்கள் அவசரப்படக்கூடாது. அல் குர்ஆனிலே சூரா அல் ஹுஜராத்தில் 6ஆம் வசனத்திலே அல்லாஹு தஆலா ஒரு பகுதியில் இப்படி சொல்கிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். விசுவாசிகளே, ஒரு கெட்டவன் உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அந்த செய்தி உண்மையானதானா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த செய்தியை உறுதிப்படுத்தாமல் ஒரு கூட்டத்தாரை வீண் பழி சுமத்தாட்டுவதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதாக இருந்தால் நீங்கள் அந்த செய்தி உறுதியானதா இல்லையா என்பதை தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். அவ்வாறு தெளிவு பெறாமல் அதை செய்தால் நீங்கள் பின்பு கைசேதப்பட வேண்டும் வரும் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். இந்த ஆயத்திலே எவ்வளவு அருமையான விடயங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன் ஒரு சமுதாயத்தை பற்றி, அவர்களை பற்றிய தகவல் வரும் பொழுது அதை ஒரு மாற்று மதத்தவர்களாக இருந்தால் என்ன, அல்லது எமது குடும்பங்களில் உள்ள தகவல்களாக இருந்தால் என்ன, அல்லது பக்கத்து ஊர்களில் உள்ள அமைப்புகளை பற்றியோ அல்லது இனங்களை பற்றியோ வரக்கூடிய செய்தியாக இருந்தால் என்ன, அவற்றை உறுதியாக நாங்கள் விசாரித்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் சில பொழுது தனது மனைவியாக இருந்தால் கூட, ஒருவன் தனது மனைவியை பற்றி ஒரு செய்தியை கொண்டு வருகிறான் என்றால் அவன் எடுத்த எடுப்பிலே அதை உறுதியாக நம்பாமல் வீட்டுக்கு சென்று அங்கு அதிரடி நடவடிக்கைகளில் அவசரப்பட்டு ஈடுபடும் பொழுது அவனுடைய இல்லற வாழ்க்கை அப்படியே பிரிந்துவிடக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது.
குடும்பத்தில் உள்ள சகோதரர்கள் அல்லது ஏனைய உறவினர்கள் இவர்களுடைய விடயத்தில் ஏதாவது ஒரு செய்தியை குடும்பத்தில் உள்ளவர்கள் தீய செய்தியை கொண்டு வரும் பொழுது அவனை பற்றி அந்த செய்தியை கொண்டு வந்தவன் நம்பகமற்றவனாக இருந்தால் நாங்கள் மிக கவனமாக அதனை அணுகி உறுதிப்படுத்தியதன் பிற்பாடுதான் அடுத்த நகர்வை நகர வேண்டும். இல்லாவிட்டால் கணவன் மனைவி இல்லாத நிலை, மனைவி கணவன் இல்லாத நிலை, உற்றார் உறவினரை விட்டு பிரியக்கூடிய நிலை, ஏன் குடும்ப சண்டைகள் பக்கத்து ஊர்களுக்கிடையில் வரக்கூடிய பிரச்சனைகள் வருவதற்கு காரணமாக அமையும். இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். தனிமனித குடும்ப சமூக ஒழுக்கங்களை அல்லாஹ் இப்படி அழகிய முறையில் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறான். இன்று இன்டர்நெட் யுகத்திலே ஃபேஸ்புக் அல்லது அது போன்ற எத்தனையோ மீடியாக்களுடைய உலகத்தை விழுங்கிய ஆட்டி படைக்கக்கூடிய இந்த ஊடகங்களில் நாங்கள் ஒரு செய்தி வரும் பொழுது உடனடியாக அதை பரப்பி விடுகிறோம். அது உறுதியானதா உறுதியாக இல்லையா என்பதை பார்க்காமல் பரப்பிவிடும் பொழுது அல்லது சமூகத்தில் உள்ள நல்லவர்களை பற்றி அல்லது நல்ல அமைப்புகளை பற்றி நாங்கள் செய்தியை உடனடியாக பரப்பும் பொழுது அதன் மூலமாக பாரிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. தூபாலி அப்தின் காணம் இஃப்தாஹன் லில் கைர் வ மிக்லாகன் லிஷர். நபி அவர்கள் இப்படி சொன்னார், ஒரு அடியான் நலவுடைய திறவுகோலாக கெடுதியை மூடக்கூடியவனாக இருந்தால் அவனுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று சொன்னார். எப்பொழுதுமே ஒரு நல்ல விடயத்தை நாங்கள் ஆரம்பித்து வைக்கக்கூடியவர்களாக, திறந்து விடக்கூடியவர்களாக, அதை தட்டி கொடுக்கக்கூடியவர்களாக, உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் பரப்பி தணலுக்கு, அதாவது சாம்பலுக்குள் கிடக்கக்கூடிய தணல்களை ஊதிவிட்டு பற்ற வைத்து சமுதாயத்திலே பிரச்சனைகளை, பாதிப்புகளை ஏற்படுத்தும் விடயத்தில் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் மேலே கூறிய திருமறை வசனம் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, வாழ்க்கை என்பது இந்த உலகம் என்ற புத்தகத்திலே உள்ள பக்கங்களிலே எங்களுக்கு அந்த சில பக்கங்களை அல்லாஹ் ஒதுக்கி இருக்கிறான். நீண்ட வரலாற்று பாதையில் இத்தனையாம் ஆண்டிலிருந்து இத்தனையாம் ஆண்டு வரைக்கும் இடைப்பட்ட காலத்தை அல்லாஹ் பகிர்ந்தளித்திருக்கிறான். எங்களுக்கு வாழ்க்கைக்குரிய காலமாக தந்திருக்கிறான். இந்த காலத்தில் வாழ்க்கை என்னும் புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு பக்கமாக புரண்டு கொண்டே இருக்கும். இன்றைய நிகழ்வும் எமது வாழ்க்கையில் ஒரு கட்டமாகும். எனவே அல் குர்ஆனுடைய சுன்னாவுடைய வாழ்வின் சகல கோணங்களிலும் உள்ள உபதேசங்களில் நாங்கள் கவனமாக அதனை ஆராய்ந்து அறிந்து எமது வாழும் இந்த காலத்தில் நாங்கள் அமுல்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் திருமறை வசனங்களை, இஸ்லாத்துடைய போதனைகளை அமுல்படுத்தும் இடம் ஆலமுல் அருவாகோ அல்லது தாயுடைய கருவறையோ அல்லது கபருடைய உலகமோ அல்லது மறுமையோ அல்ல. இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில், அதிலும் குறிப்பாக அவனுடைய பருவ வயது அடையும் பருவரைக்கும் இடைப்பட்ட காலத்தை அல்லாஹ் விளையாட்டு பருவமாக ஆக்கியிருக்கிறான். இஸ்லாத்துடைய கடமைகள், பிரதான கடமைகள் கூட கடமை இல்லை. வாழ்க்கையுடைய அந்திய காலத்தில் கூட அவனுக்கு அல்லாஹ் சில மன்னிப்புகளை கொடுத்திருக்கிறான். உற்சாகமான கட்டிலம் பருவத்திலும் வாழ்க்கையின் மத்திய பருவத்திலும் மேலே சொல்லப்படக்கூடிய விடயங்கள் மிக முக்கிய இடங்களை பிடிக்கின்றன. இவற்றில் நாங்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் பிரதானமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நம்பிக்கையில் கூட நாங்கள் அவசரப்படக்கூடாது. சில கட்டங்களிலே எமது பிரதேசங்களில் கடந்த காலங்களில் அந்நிய சகோதர சமூகங்களுடைய தாக்குதல்கள் ஏற்பட்ட நேரத்தில் சில கிராமத்து மக்கள் அல்லாஹ்வுக்கு கண்ணில்லையா, அல்லாஹ்வுக்கு கண்ணிருந்தால் இப்படி எங்களுக்கு நடக்க அவன் இடம்பெற்றிருக்க மாட்டானே என்று சொல்லப்பட்ட காலங்களும் இருந்தன. அழிஞ்சு புத்தானை அல்லது பங்கான பள்ளித்தகல் போன்ற பகுதிகளில் தாக்குதல் நடந்த காலங்களில் அல்லது சில பகுதிகளிலே கடுமையான சூறாவளி ஏற்பட்ட அந்த காலகட்டம் அல்லது வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு அதாவது வறட்சி ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்ட, தண்ணீர் இல்லாமல் தடுமாறிய காலம் அல்லது வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்ட காலம், இப்படி பல
காலங்கள் எங்களுடைய பல கட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எமது சமூக வாழ்வில் பல கட்டங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த கட்டங்களில் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்விடத்தில் கெஞ்சியவர்களும் இருந்தார்கள். அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லாஹ்வுக்கு எதிரான வார்த்தை பிரயோகங்கள் சொன்னவர்களும் இருந்தார்கள். இது ஏன் ஏற்பட்டது? நிதானமின்மை காரணமாக உள்ளத்திலிருந்து வந்த அந்த வார்த்தைகளை நாவினால் வெளிப்படுத்திய காரணத்தினால் அவர்கள் வார்த்தைகளால் மனம் மாறிய கட்டங்களும் இருந்தன. அது அவர்களுக்கு தெரியாது. நிதானம் இருக்க வேண்டும். இஸ்லாமிய கொள்கையிலும் நிதானம் இருக்க வேண்டும். நீங்கள் காலத்தை திட்ட வேண்டாம். நான் தான் காலம் என்று அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எனவே காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் கூட அல்லாஹ்வை நாங்கள் பகைத்து விடக்கூடாது. அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடாது. வணக்க வழிபாடுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். உதாரணமாக நீங்கள் தொழுகை எடுங்கள். தொழுகையில் அல்லாஹ் நிதானத்தை எவ்வளவு அழகாக சொல்லி தந்திருக்கிறான். நீங்கள் தொழுகையில் குறிப்பாக அந்த முதல் 2 ரக்காத்துகளிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறீர்கள். நிதானமாக ஒவ்வொரு வசனமாக திருத்தமாக அழகாக ஓதுவது அந்த தொழுகை கபூல் செய்யப்படுவதற்கு காரணமாகும். அவசரமாக ஆயத்துகளுக்குள் ஆயத்து பின்னப்பட்டு தெளிவாக மொழியாமல் ஓதினால் அது சூரத்துல் ஃபாத்திஹாவாக இருந்தால் என்ன, அத்தஹியாத்தாக இருந்தால் என்ன, அது தெளிவாக அவசரப்பட்டு ஓதப்படாமல் அவசரப்பட்டவர்கள் அதனை தெளிவாக ஓதவும் முடியாது. ஒன்றுக்குள் ஒன்று அது பின்னக்கூடியதாக இருக்கும். மனிதனுக்கு சாப்பிடும் பொழுது ஏன் விக்கல் ஏற்படுகிறது? அவனுடைய சுவாச குழாயும் உணவு குழாய்க்கும் இடையில் அந்த உணவு சிக்கிக்கொள்ளும் பொழுதும் அல்லது சுவாச குழாய் பகுதிக்குள் உணவு செல்லும் பொழுதும் அவன் விக்குகிறான். புரையேறுகிறது, புரையேறுதல் ஏற்படுகிறது. அவசரப்பட்டு உணவுக்கு மேல் உணவை அவன் சாப்பிடும் பொழுது அதன் மூலமாக அவனுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. நீங்கள் தண்ணீரை ஒட்டகங்கள் குடிப்பதை போன்று ஒரேடியாக நீங்கள் குடிக்காதீர்கள். அதன் மூலமாக ஈரல் நோய் ஏற்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஈரல் வியாதி முக்கியமான ஒரு வியாதி. ஒரு மனிதன் அவசரப்பட்டு மூச்சு விட்டு தண்ணீரை குடித்தால், அதன் மூலமாக அவசரப்படாமல் மூச்சு விட்டு தண்ணீரை குடித்தால் அவன் ஈரல் நோயிலிருந்து மாத்திரம் அல்ல, எத்தனையோ உடலுடைய ஆரோக்கியங்களை அவன் பெறுவதற்கு வாய்ப்பு. அவசரப்பட்டு தண்ணீரை குடிக்கும் பொழுது அதன் மூலமாக அவனுக்கு ஈரல் வியாதி ஏற்படுகிறது. சில நேரம் அவன் மூடி வைக்கப்படாத அல்லது மூடி வைக்கப்பட்ட, குறிப்பாக மூடி வைக்கப்படாத பாத்திரங்களிலிருந்து தண்ணீரை அவன் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நிதானமாக பார்த்து குடிக்காமல் குடித்தால் சில நேரம் அந்த பாத்திரத்துக்குள் இருக்கக்கூடிய பூச்சிகள் கூட வயிற்றுக்குள் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவசரப்படக்கூடாது. தண்ணீரை பார்த்துத்தான் அவன் குடிக்க வேண்டும். சாப்பிடும் பொழுது கூட அவன் சாப்பாட்டை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். அல்லாஹ் பற்களை ஏன் ஏற்படுத்தினான்? பற்களால் அவன் நன்றி அந்த சாப்பாட்டை மென்று சாப்பிட்டால் அவனுடைய இறைப்பைக்கு செல்லக்கூடிய உணவு இலேசாக ஜீரணமாகும். அவன் தப்பாமல் உணவை அனுப்பும் பொழுது, அவசரப்பட்டு விழுங்கும் பொழுது அவனுக்கு அந்த இறைப்பைக்கு அது பாரமாக மாறி பல நோய்களுக்குரிய காரணமாக அந்த அவசரப்பட்ட சாப்பிடுதல் ஆகுவதை போன்றும் எங்களுடைய இபாதத்துக்களிலும் நிதானம் அவசியம். ஒரு மனிதன் அவசரமாக உது செய்யும் பொழுது சில நேரம் அவனுடைய சில உறுப்புகள் கழுவப்படாமல் ஆகுவதற்கு காரணமாகும். வயலுள்ள அக்காபி பின்னால் சில குதிகால்களுக்கு நரகத்தில் கேடுண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உது செய்யும் பொழுது அவசரமாக நாங்கள் உது செய்து கொண்டு வருகிறோம். காலுடைய அந்த குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு தண்ணீர் படுவதில்லை, குறிப்பாக குதிகாலுக்கு தண்ணீர் படுவதில்லை. அந்த குதிகால்களுக்கு நரகத்தில் நாசம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வணக்க வழிபாடுகளில் அவசரப்படும் பொழுது அல்லாஹு தஆலா முக்கியமான அந்த வணக்கத்துக்கு வரக்கூடிய மனிதனுக்கு நாசம் என்று சொல்லியிருக்கிறான். நிதானம் தேவை. தொழுகைகளிலே ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த்,
யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். விசுவாசிகளே, ஜும்ஆவுடைய நாளிலே தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் நீங்கள் தொழுகைக்காக அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொன்ன ஆயத்திலே ஃபஸ்அவு என்ற வார்த்தைக்கு விரைந்து வாருங்கள் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டாலும், அதான் சொல்லப்பட்டால் ஓட்ட போட்டி நடப்பதை போன்று வீடுகளிலிருந்து ஓடி வருவதை அல்லாஹ் சொல்லவில்லை. நிதானமாக வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தொழுகையுடைய இமாம் ஜமாத்துடைய கட்டத்திலே இமாம் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் நாங்கள் உது செய்து கொண்டு வருகிறோம். அவர் ருக்கு செய்து ருக்குவிலிருந்து தலையை உயர்த்துவதற்கு முற்பாடு நாங்கள் தக்பீர் கட்டி அவருடைய ருக்குவை சென்றடைய வேண்டும். அப்படி சென்றால்தான் அந்த ரக்காத் கணக்கெடுக்கப்படும். அதற்காக ஓடி வந்து பள்ளிவாசலுக்குள் வழிக்குழும்படியாக மார்க்கம் சொல்லவில்லை. கிடைத்த ரக்காத்தை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள், அமைதியாக வாருங்கள். அதில் நிதானம் தேவை. அது மாத்திரமல்ல, சிலர் சொல்லுகிறார்கள், கஷ்டப்பட்டு வருகிறார்கள் பள்ளிவாசல். அதான் சொல்லப்பட்டால் சமுதாயத்தில் பலரை நாம் காண முடியும். அந்த காலத்தில் வாங்க சொல்லப்பட்டால் ஒரு ஈக்கிலை காதில் வைத்துக் கொண்டு இருப்பார்கள். வாங்க சொல்லப்படுகிறது, அதுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும். சிலர் அந்த அதான் சொல்லப்பட்டால் சத்தமிடாமல் அமைதியாக இருப்பார்கள், பள்ளிக்கு வர மாட்டார்கள். ஒரு ஈமானுடைய ஒரு நிலை. வாங்க சொல்லும் பொழுது பேசாமல் இருக்கிறார்கள், ஏதோ ஒரு வகையில் பேசாமல் இருக்கிறார்கள், ஆனால் பள்ளிக்கு வருகிறார்கள் இல்லை. பள்ளிக்கு வராதது ஒரு குற்றம். ஆனால் பாங்குக்கு மரியாதை கொடுத்தது மற்றும் ஒரு மார்க்கத்தில் புகழப்பட்ட ஒரு விடயம். ஆனால் பள்ளிக்கு வர வேண்டும், அதுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டது. பள்ளிவாசலுக்கு வந்து கஷ்டப்பட்டு வருகிறார்கள், 5 நேரமும் வருகிறார்கள். ஆனால் தொழுகையை கோழி கொத்தக்கூடிய அமைப்பில் கொத்துகிறார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது. எவ்வளோ அழகிய ஒரு இலக்கிய முறையிலே நபி அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார். கோழி அதற்கு தரையிலே அந்த வித்துக்களை தூவிவிட்டால் அது எப்படி கொத்தும்? மிக வேகமாக கொத்தும். அதனுடைய சப்தமும் கேட்கும். அது மிக வேகமாக அந்த விதைகளை கொத்தி சாப்பிடும். இப்படி சிலர் சொல்கிறார்கள். அந்த தொழுகையில் பயன் கிடையாது. வானத்திரைக்கு நோக்கி அந்த தொழுகை செல்ல ஒரு புடவையை சுருட்டி வீசுவதை போன்று அல்லாஹ் வீசி விடுவான். நிதானமாக நாங்கள் சொல்ல வேண்டும். தொழுகையுடைய அந்த இன்சிகாலாத்துகள் அசைவுகளுக்கு மத்தியில் வரக்கூடிய தக்பீர் கட்டியது முதல் அமைதியாக நின்று நாங்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறோம். ருக்குவில் அமைதியாக நிற்க வேண்டும். அத்திதாலுக்கு நிலைக்கு வரும் பொழுது அமைதியாக வர வேண்டும். சுஜூதில் அமைதியாக நாங்கள் சொல்ல வேண்டும். இது இபாதத்திலே இஸ்லாம் சொன்ன வழிமுறை. அல்லாஹு தஆலா இஸ்லாத்திலே நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் நிதானத்தை இப்படி சொல்லித் தருகிறான். நோன்பில் கூட நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவசரப்பட்டு இரவு 12 மணிக்கு சஹர் செய்யும்படியாக மார்க்கம் சொல்லவில்லை. அதானுக்கு சில நிமிடங்களுக்கு முற்பாடு எங்களுடைய சஹருடைய நேரத்தை முடித்துக் கொள்ள முடியும். நோன்பு திறக்கும் பொழுது கூட அந்த நேரம் வரைக்குமே நாங்கள் அந்த காத்திருந்து நாங்கள் நோன்பு திறக்கிறோம். அவசரப்பட்டு நாங்கள் நோன்பு திறந்தால் நோன்பு கூடாது. எல்லை மீறிய தாமதம் இஷாவுக்கு பின்னால் நோன்பு திறந்தாலும் அது ஒரு மக்ருவான நிலைக்கு மாறும், சுன்னத்துக்கு மாற்றமானது. எனவே எமது சிறு குழந்தைகளுக்கு நோன்பை நாங்கள் பயிற்றுவிக்கும் பொழுது ஒரு பச்சிளம் குழந்தையை பார்த்து நீ 5 வயதில் நோன்பு பிடி என்றோம், அல்லது பருவ வயது அடையாத ஒரு பிள்ளையை பார்த்து 6 வயதிலே அல்லது 4 வயதிலே நீ பள்ளிவாசலுக்கு வந்து கட்டாயம் தொழுதுதான் ஆக வேண்டும் என்று நாங்கள் அவசரப்பட்டு இஸ்லாத்துடைய கடமைகளை கடமையாக்குவதை அல்லாஹ் சொல்லவில்லை. ஹஜ்ஜை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஹஜ்ஜுடைய விடயத்தில் கூட அந்த குழந்தைகள் முதல் அந்த குறிப்பிட்ட பருவ வயது அடைந்தது பிற்பாடு அது கடமையாகிறது. ஆனால் ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே ஒரு வருடத்தில் வசதி இருக்கிறது என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் போய்கொண்டிருக்க வேண்டும், அவசரப்பட்டு இந்த நன்மையை அடைய வேண்டும் என்று அவசரப்படுவதை இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாத்திலே திறக்குறை செலவோ அல்லது எல்லை மீறிய தன்மையோ இஸ்லாம் வரவேற்கவில்லை. ஆனால் முக்கியமான ஒரு விடயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது
நிதானம் என்பது உலகத்துடைய விடயங்களிலே நிதானம் நல்லதாகும். இல்லாபி அமலில் ஆகிறான் மறுமையுடைய அமல்களிலே தவிர, அதாவது உலக விவகாரங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா நிதானத்தை எங்களுக்கு படித்து தந்திருக்கிறான். மறுமைக்காக நன்மை செய்யக்கூடிய விடயங்களிலே நாங்கள் அவசரப்பட்டு செய்யலாம். ஆனால் மேலே சொல்லப்பட்டதை போன்று வணக்க வழிபாடுகளில் நிதானமாக அந்த அமலை செய்ய வேண்டும் என்பது முக்கியம். ஆனால் மறுமைக்காக அமல் செய்யும் விடயத்தில் நாங்கள் பொடுபோக்கு செய்யக்கூடாது. நாளை சொல்லலாம், அடுத்த சில வருடங்களின் பிற்பாடு நோன்பு பிடிக்கலாம், அல்லது இந்த வருஷம் நான் ஜக்காத் கொடுக்க தேவையில்லை, அடுத்த வருடம் கொடுக்கலாம், காலம் இருக்கட்டும், அந்த காலத்தில் நான் ஹஜ் செய்வேன், இப்படியெல்லாம் நாம் அதனை தாமதிக்க கூடாது. அதில் அவசரப்பட வேண்டும். ஒரு மனிதன் ஹராமான முறையில் தொழில் செய்கிறான் என்றால் அந்த ஹராத்திலிருந்து விடுபடுவதற்கு அவன் அவசரப்பட வேண்டும். ஒரு மனிதன் வட்டிக்கு வயல்களை ஈடெடுத்து தொழில் செய்கிறான் என்றால் அந்த வட்டியிலிருந்து அவன் விடுபடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஸ்விஃப்ட் டிக்கெட் வாங்குவதுதான் அவனுடைய நாளாந்த பொழுதுபோக்கு. ஸ்விஃப்ட் டிக்கெட்லே அந்த விழும்பொழுது ஒரு அலைக்கு மாளிகை கட்டலாம், அல்லது வாகனங்கள் வாங்கலாம், தோட்டம் துறவுகள் வாங்கலாம் என்ற ஒரு நப்பாசையில் ஒரு மனிதன் ஸ்விஃப்ட் டிக்கெட் வாங்குவது அவனுடைய பழக்கமாக இருந்தால் அந்த ஹராத்தை அவன் அவசரமாக விடுவதற்கு அவன் முயற்சிக்க வேண்டும். ரகசியமாகவோ பரகசியமாகவோ சாராயம் குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவன் அதனை எப்படியாவது அவசரமாக விட வேண்டும் என்று அவன் முயற்சிக்க வேண்டும். பீடி, சுருட்டு, கஞ்சா அப்படின்னு போன்றவைகளை தங்களுடைய வாழ்க்கையில் தண்ணீரை போன்ற அல்லது அந்த வீண்விரயமாக அந்த பணத்தை வீண்விரயம் செய்யக்கூடியவர்கள் அந்த ஹராத்திலிருந்து தடுக்கப்பட்ட விடயத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்ற விடயத்தில் அவர்கள் பின்வாங்கக்கூடாது. இப்படி மார்க்கத்திலே மறுமையுடைய அமல்களிலே நாங்கள் அவசரப்பட வேண்டும். இப்படியானவைகளுக்குத்தான் அமல் செய்யக்கூடியவர்கள் அமல் செய்யட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அல் குர்ஆனிலே وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِّن رَّبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ உங்களுடைய இறைச்சிகளிடம் இருந்து வரக்கூடிய மன்னிப்புக்காகவும் எந்த சுவனத்துடைய அகலம் வானங்களும் பூமியுமாக இருக்கிறதோ அப்படியான சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் வசாரிஉ என்று சொல்லி இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அரபு மொழியிலே சாரிஉ என்ற வார்த்தை நீங்கள் விரையுங்கள், அவசரப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இப்படியான மறுமையுடைய விடயத்துக்காக நாங்கள் அவசரப்படலாம். உலக விடயங்களில் நிதானம் எங்களுக்கு தேவை சகோதரர்களே. சகல வாழ்க்கையிலும் உதாரணமாக நீங்கள் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். திருமணம் செய்யக்கூடியவர்கள் திருமண வாழ்க்கையிலே மனைவி செய்யக்கூடிய தவறுகளுக்காக குற்றங்களுக்காக அவசரப்பட்டு கடுமையான வார்த்தையை சொல்கிறார்கள். சிலர் அடித்து விடுகிறார்கள், சிலர் இந்த வாழ்க்கையே தேவையில்லை என்று பிரிக்கிறார்கள். நீங்கள் காலி கோடுகளுக்கு நீங்கள் சென்று பார்த்தால் கண்ணீர் வடிப்பீர்கள். ஒரு குடிகாரனுடைய வீட்டிலே அந்த பெண்மணி செலவுக்கும் காசில்லாமல் அந்த பிள்ளைகளை வைத்து எப்படி தத்தளிக்கிறாளோ, கஷ்டப்படுகிறாளோ, அப்படித்தான் காலிக்கோட்டிலே அந்த திருமண உறவுகள் பிரியக்கூடிய நேரத்திலே ஆணை பொறுத்தவரையில் அவனுக்கு பாதிப்பு குறைவு, பெண்ணை பொறுத்தவரையில் அதனுடைய பாதிப்புகள் அதிகம். இன்று முஸ்லிம் சமுதாயத்திலே பல அவசரப்பட்ட தன்மை காரணமாக எத்தனையோ விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஜனாதா, அதை மனிதன் மரணித்தால் அவசரமாக அடக்கும்படியாக இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. இன்று உலகத்திலே அவசரமாக மையத்துகளை அடக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் அது முஸ்லிம்கள். சவுதியுடைய மன்னர் அப்துல்லாவுடைய மரணத்தை பார்த்து அந்த அடக்க முறையை, எளிமையான தன்மையை பார்த்து இந்த உலகத்தில் சில மேற்கத்திய நாடுகளில் சிலர் இஸ்லாத்தை கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு எளிமையான தன்மையை அது மார்க்க விடயத்தில் அவசரப்படும்படியாக மார்க்கம் சொல்லியிருக்கிறது. எல்லை மீறிய அவசரமும் தேவையில்லை, கடுமையாக தாமதிக்கவும் தேவையில்லை. நடுநிலையாக அந்த ஜனாசாவை அவசரமாக கொண்டு அடக்குவதுதான் அந்த ஜனாசாவுக்கு செய்யக்கூடிய உதவி. திருமணத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். நபி அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள்,
ஒரு பெண்ணுக்கு ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு பொருத்தமான ஒரு மணமகன் கிடைத்து விட்டால் அந்த பெண்ணுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். இல்லாவிட்டால் பூமியிலே கடுமையான குழப்பம் பித்னா உண்டாகும் என்று சொன்னார். மார்க்கம் இந்த விடயத்தில் அவசரப்பட சொல்லி இருக்கிறது. இன்று எத்தனையோ வீடுகளிலே குறிப்பிட்ட வயதை அடைந்த பெண்மணிகள் திருமணம் செய்யாமல் காலத்தை கழிக்கிறார்கள். ஒரு கோணத்திலே வெளிநாட்டுக்கு அனுப்பி செக் எடுத்து சாப்பிட்டு கொண்டு காலத்தை கழிக்கலாம் என்ற பெற்றோர்களுடைய நப்பாசையின் காரணமாக சில பெண்மணிகள் உரிய காலத்தில் திருமணம் செய்து வைக்கப்படுவதில்லை. வெளிநாடுகளுக்கு அனுப்பி அந்த பணத்தை எடுத்து அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு கோணத்தில் பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடியவர்கள் அதற்கு உறுதுணையாக இருப்பதும் இல்லை. சில பொழுது அந்த பெண் சுணங்கி காலதாமதம் அடை திருமணம் செய்யட்டும் என்று சொல்கிறார். அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை, வளைகுடா நாடுகளுக்கு திருமணம் செய்யாமல் ஒரு பெண்மணி சென்றால் அவள் நல்ல முறையில் பாதுகாப்பான இடங்களில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் பெரும்பாலானவர்கள் அவர்கள் கடுமையான ஓநாய்களால் அல்லது மோசமான நரிகளால், புலிகளால், கரடிகளால் வேட்டையாடப்படுகிறார்கள். சமுதாயம் சீரழிகிறது, அரபு நாடுகள் சீரழிகிறது. அந்த வீடுகளுக்குள் பிரச்சனைகள் இந்த பெண்களால் ஏற்படுகிறது. உரிய காலத்தில் அவசரப்பட்டு பொருத்தமான கணவன் கிடைத்தும் திருமணம் செய்து வைக்காமல் விட்டதன் காரணமாக ஊர்களில் அந்த குடும்பங்களுடைய பண்பாடுகள் அல்லது மானம் காற்றில் பறக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இது மார்க்கம் சொன்ன அவசரப்பட்டு பொருத்தமானவர் கிடைத்தும் திருமணம் செய்யாமல் அல்லது செய்து வைக்காமல் விட்டதன் காரணமாக ஏற்படக்கூடிய பின் விளைவாகும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு திருமண விவகாரத்தில் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். திருமணம் முடித்து வைத்தால் அதன் மூலமாக அந்த பெற்றோர்கள் அந்த இல்லற வாழ்க்கையை தொடர்வதற்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு பெண்ணை தந்தையால் வாழ வைக்க முடியாது. ஒரு ஆணுக்கு தாயால் அந்த ஆணுடைய இல்லற வாழ்க்கையுடைய இன்பங்களை சீர் செய்ய முடியாது. இரண்டு வித்தியாசமான துருவங்கள், அதற்குரிய அமைப்பில் அவர்கள் இல்லற வாழ்க்கையில் நுழைய வேண்டும். ஆனால் அளவுக்கு அதிகமாக தலையிட்டு அந்த வாழ்க்கை பிரிவதற்கு பெற்றோர்களோ அல்லது மற்றவர்களோ காரணமாக இருக்கக்கூடாது. ஆனால் இன்று அவசரப்பட்டு கணவன் அந்த பெண்ணுடைய விடயத்தில் ஈடுபடுவதன் காரணமாக கடும் வார்த்தைகள் அல்லது சில நேரம் அடிப்பது, இவ்வாறான விடயங்கள் நடக்கும் பொழுது குடும்பம் சீரழியக்கூடிய நிலை வருகிறது. இந்த கட்டத்தில் கூட திருமண விவகாரங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட நாங்கள் நிதானமானவர்களைத்தான் அந்த ஒற்றுமைப்படுத்துவதற்கு அனுப்பி வைக்க வேண்டும். அவசர புத்தியுள்ளவர்கள், நிதானம் பொறுமை இழந்தவர்கள், சமூகங்களை குடும்பங்களை பிரித்து வைக்கக்கூடியவர்களை அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு அனுப்பக்கூடாது என்று இஸ்லாம் இப்படி சொல்கிறது. இவனுடைய கணவனுடைய குடும்பத்திலிருந்து ஒரு நீதமான ஒருவரையும் அவளுடைய பக்கத்திலிருந்து அந்த ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு சமாதானம் பேசக்கூடிய ஒருவரையும் அந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைப்பட்ட இரண்டு கணவன் மனைவியையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். இதில் நிதானம் கையாளப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கு. அனைத்துக்கும் மேலால் எங்களுடைய சமூக விவகாரங்கள், நாங்கள் அரசியல் வாழ்க்கையை உதாரணமாக எடுப்போம். இதில் நிதானம் தேவை. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்பட்டிருந்தால் இஸ்லாம் அந்த அளவுக்கு பரவி இருக்காது. மக்கமா நகரத்தில் மக்கா வெற்றியின் பொழுது நபியவர்களுக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு நபியவர்கள் பழிவாங்கி இருந்தால் உலகத்தில் எந்த அளவுக்கு இஸ்லாம் பரவி இருக்காது. மதீனா நகரத்தில் நபியவர்களை சுற்றியிருந்த முனாஃபிக்கள், நயவஞ்சகர்களை நபியவர்கள் கொண்டிருந்தால் முஹம்மது தனது தோழர்களை கொல்லுகிறார் என்று மக்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகி இருப்பார்கள். சமூக வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்படவில்லை, நிதானத்தை கையாண்டார்கள். இந்த அரசியல் வாழ்க்கையில் அவசரப்பட்ட எத்தனையோ பேர், இந்த நாட்டுடைய அரசியல் தலைகீழாக புரண்டதனுடைய பின்னணியும் அவசரப்பட்டதுதான். எனவேதான் எங்களுடைய சமூக அரசியல் வாழ்க்கைகளில் கூட நாங்கள் அவசரப்படக்கூடாது. ஆற அமர என்று சொல்வார்கள். விடயங்களை கவனமாக, மிக நுணுக்கமாக, தூர நோக்கத்துடன், இதை செய்தால் எது நடக்கும், இதை சொன்னால் எது நடக்கும், மற்றவர்களுடன் இப்படி நாங்கள் பழகினால் என்ன நடக்கும் என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிற சகோதரர்களே.
எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, மாற்று மதத்தவர்கள் எங்களுடன் கூட வருகிறார்கள். இந்த நாட்டில் அவர்களை பிரிந்து நாங்கள் வாழ முடியாது, அவர்களுடன் சேர்ந்துதான் வாழ வேண்டும். அதற்காக அவசரப்பட்டு நிதானம் இழந்து அவர்களுடன் எல்லை மீறி நடப்பதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. எங்களுடைய மதஸ்தலங்களுக்கென்று தனிப்பட்ட அந்தஸ்துக்கள், தனிப்பட்ட இறைமைகள், தனிப்பட்ட கண்ணியங்கள் இருக்கின்றன. அந்நியர்கள் முஸ்லிம்களுடைய அந்த மதஸ்தலங்களை பார்ப்பதற்கு வரலாம், ஆனால் அவைகள் களியாட்ட இடங்களை போன்று நாங்கள் அந்த இடங்களை அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. நிர்பந்தமான நிலை வந்து கடந்த காலங்களில் நடந்தாலும் வரக்கூடிய காலங்களில் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களுக்கென்று தனித்துவம் இருக்கின்றன. அந்த இடங்களுக்கு மத தலைவர்களை சந்திக்க வந்தால் அவர்கள் தான் வர வேண்டும். எங்களுடைய மத தலைவர்கள் செல்லாமல் அவருடைய தன்மானத்தை பாதுகாப்பதுதான் கண்ணியம். இந்த நாட்டில் மாற்று மதத்தவர்களுடைய தலைவர்களை சந்திப்பதற்காக அந்த இடங்களுக்குத்தான் எல்லோரும் செல்கிறார்கள். எங்களுடைய தனித்துவத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய மத ஸ்தலங்களுக்கென்று அல்லது ஸ்தலங்களாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கென்று சில தனித்துவங்கள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. நாங்கள் மற்றவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது வேறு, எங்களுடைய தன்மானத்தை பாதுகாப்பது என்பது, எங்களுடைய மன உரிமைகளை சுதந்திரத்தை பாதுகாப்பது என்பது மற்றொன்று. எனவே கடைசியாக இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு சாதகமாக வீசக்கூடிய தென்றல் காற்றிலே முஸ்லிம்கள் மயங்கிவிடக்கூடாது. எங்களுடைய விவகாரங்களை அந்நியர்களோ அல்லது நாங்களோ சாதித்த சாதனைகளாக நாங்கள் சொல்லக்கூடாது. இதனை இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வை நாங்கள் அதிகமாக வணங்க வேண்டும். எத்தனையோ கண்கள் முஸ்லிம்களுடைய செயற்பாட்டை கவனமாக கழுகு கண்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மிக நிதானமாக இயங்கி இந்த நாட்டில் தற்பொழுது முஸ்லிம்களுக்கு சார்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு அது தொடர்ந்து அதை போன்ற அரசாங்கங்கள் வருவதற்கு நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுடன் நாங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும். எங்களுடைய மத உரிமைகளை விட்டுக் கொடுக்க கூடாது. எங்களுடைய கலாச்சாரம் பறிபோகக்கூடாது. அவர்களுடன் நல்ல முறையிலே நாங்கள் நடக்க வேண்டும். வரக்கூடிய காலங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக பிரச்சனைகள் வருமாக இருந்தால் அதனை நாங்கள் அவசரப்படாமல் நிதானமாக இப்பொழுது நாங்கள் தூர நோக்கத்துடன் வாலிபர்களும் வயோதிபர்களும் சமூகத்தில் உள்ள புத்திஜீவிகளும் எமது பிரதேசத்திலே இந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய விவகாரங்களுக்கு எங்களுடைய பிரதேசத்தில் ஒரு ஆய்வு மையம் உருவாக்கப்பட வேண்டும். எங்களுடைய எதிர்கால திட்டங்கள், எங்களுடைய செயற்பாடுகள் எப்படி அமைய வேண்டும், எங்களுடைய கல்வி கலாச்சார பண்பாட்டு அரசியல் நகர்வுகளை எப்படி நாங்கள் முன்னெடுப்பது, எங்களுடைய விடயங்களில் நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக ஏற்பட்ட அரசியல் நிகழ்வுகள் இன்னும் சில காலடிகள் முன்பு சென்றிருந்தால் முஸ்லிம்களுடைய பள்ளிகளும் மதரசாக்களும் முஸ்லிம்களுடைய அவர்களுடைய தொழில் ஸ்தலங்களும் அவருடைய வீடுகளும் அவர்களுடைய ஏனைய வயல்களும் தோட்டங்களும் அனைத்துமே பறிபோகக்கூடிய மியன்மாரை போன்று பத்தியறியக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். எனவே வரக்கூடிய காலங்களிலே நாங்கள் மிக கவனமாக எங்களுடைய காலடிகளை எடுத்து வைக்கும் பொழுது, ஒரு ஆற்றில் இறங்கும் பொழுது முதல இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஆற்றில் பாயும் பொழுது நீச்சல் தெரிந்தால்தான் அந்த ஆற்றில் பாய வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய உயிரை இழக்க வேண்டி வரும். எனவே விடயங்களில் கவனமாக நிதானம் இழந்து நீங்கள் செயற்படக்கூடாது. எமது சமூகத்தையும் இந்த நாட்டுக்கு முஸ்லிம்கள் நன்மையை சுமந்து வந்தவர்கள் என்பதையும் காட்டுவதற்கு, இந்த நாட்டில் முஸ்லிம்கள் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் என்பதை காட்டுவதற்கு, இந்த நாட்டில் முஸ்லிம்கள் இல்லாவிட்டால் வானத்திலிருந்து தண்டனை இறங்கும் என்பதை காட்டுவதற்கு, இந்த நாட்டில் மாணிக்க கற்கள் இருந்து மாத்திரம் போதாது, முஸ்லிம்கள் என்ற மாணிக்க கற்கள் இந்த நாட்டுக்கு தேவை. அவர்களுடைய பிரகாசம் வானத்திலிருந்து நலவுகளை இந்த நாட்டுக்கு கொண்டு வரும் என்ற விதத்தில் நாங்கள் தூர நோக்கத்துடன் செயற்பட வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லப்பட்ட நல்ல விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு எங்களுக்கு துணை புரிவானாக.